நம்ம ஆத்தூர்லேருந்து வெறும் 60 கிலோமீட்டரில் இப்படி ஒரு தரமான ஸ்பாட்டு நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. அது எங்கன்னு தெரிஞ்சுக்க நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அடிக்கிற வேலைக்கு நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். எங்கன்னு பார்க்குறீங்களா? நம்ம தம்மம்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற புளியஞ்சோலைக்கு தாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா தம்மம்பட்டி வழியாக புளியஞ்சோலைக்கு ரூட்டை போட்டு காருக்கு பெட்ரோல் போட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஒரு வழியாக அந்த பிளேஸ் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இங்கே என்ட்ரி டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 10 ரூபான்னு வாங்குறாங்க. அதை வாங்கிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். தண்ணியை பார்த்ததும் நாங்கள் எல்லாரும் சரியான ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மினி ரோலர் கோஸ்டர் இருக்கும். அங்கே நாங்கள் எல்லாருமே ஆளுக்கு ஒரு ரவுண்ட் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே வந்து சேஃப் இல்லை தான், பட் இருந்தாலும் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிளேஸ் விசிட் பண்ணி பாருங்க. உண்மையாலுமே வருதுன்னு சொல்லுவேன். அடிக்கடி ட்ரிப் போகிற உங்கள் ஃப்ரெண்டை கமெண்ட்ல டேக் பண்ணிட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. 1 இல்லை 2 இல்லை எக்கச்சக்கமான ஸ்பாட் இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த பிளேஸ் உண்மையாலுமே ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஒரு சில பிளேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் இல்லாமல் தான் இருக்குது. நீங்கள் ஜாக்கிரதையாக ஓரமாகவே குளிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். தண்ணி வர ஃப்ளோவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவில் போயிட்டீங்கன்னா அடிச்சுட்டு போகிறது கூட வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. நாங்கள் எல்லோரும் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் என்ஜாய் பண்ணுறது இந்த பிளேஸ் விசிட் பண்ணி பாருங்கள். குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா நிறைய இங்கே கடைக்கு போட்டிருப்பாங்க. இங்கே ஃபிஷ்ஷு ஃப்ரூட்ஸ் எல்லாமே கிடைக்கும். வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இங்கே ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமும் இங்கே இருக்குது. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணியில் ஆடிட்டு வரும். சரியான பசி எடுத்துக்கிச்சிங்க. மகாலட்சுமி ஹோட்டலில் போய் சாப்பிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இதே போல் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க.